கிச்சனுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ச் டிசைன் குடுத்துருக்கோம். ஸோ பில்லர்லாம் மறைச்சு, நம்மளோட ஹெவி பிவிசி ஷீட்லயே பார்த்தீங்கன்னா, காஃபி கலர்லயே ஃபுல்லா மறைச்சு குடுத்துருக்கோம். மறைச்சு ஆர்ச் டிசைன் குடுத்து லைட் செட்டப் வச்சு குடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் கிச்சன் இருந்திருக்கு. ஸோ கிச்சன்லேருந்து ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனா இருக்கிறனால கொஞ்சம் மறைவா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அத டிசைனா எப்படி பண்ணலாம்னு யோசிச்சோம். ஸோ அதனால இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க மேக்ஸிமம் நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பில்லர் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேராக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்ன கொஞ்சம் டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தூணுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது ஹால்லேருந்து உள்ள என்ட்ராமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம், இந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷீட்டில் பேக் சைடு வச்சு நம்ம மறைச்சிட்டோம். மறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் கொடுத்து அங்கேயே ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதாங்க நம்ம ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண டிசைன்ஸ் ஒர்க்ஸு. ஸோ கிச்சனில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு அங்கேருந்து பார்த்தா எதுவுமே தெரிலங்க. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக பார்க்கும்போது ஹாலில் என்ன நடக்குது, யாரெல்லாம் இருக்கா எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜான டிசைன் தான். ஸோ அதனால் இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கிச்சனுக்குள்ள என்ட்ராக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் கிரே அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாஷ் மிஷின் கீழே இருக்கிற பாக்ஸ். அண்ட் கீழே பாட்டம் பார்க்கலாம். பாட்டம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே ஓப்பனில் வேணும், எங்களுக்கு டோர் எதுவும் வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராலி செட் எல்லாம் வச்சிருக்கோம். அவங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணல. ஸோ இது அவங்க இந்த மாதிரி லைக் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவியாக பாக்ஸ் நல்லா பாட்டம் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்லேயே செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் இருக்கும், எல் ஷேப்பில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் இல்லை. ஸோ இதுவும் உங்களுக்கு டோர் வேண்டான்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு டோர் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இன்னொரு ஓப்பனில் செல்ஃப் டிசைன் மாதிரி இருந்தால் போதுன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் உங்களுக்கு எல்லோ கலரில் லேயர் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷீட் கொடுத்துருக்கோம் பாட்டம் எல்லாமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர், அதாவது 2 பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் ஒரு பார்க்கலாம், இங்கேயும் ஒரு செல்ஃப் யூனிட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே ஹெவி ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் கிரேயில் மிக்சிங்கில் வர மாதிரி இருக்கும். ஃபுல் லாஃப்ட் சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் யூனிட் ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னென்ன யூனிக் இருக்குது சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பார்ட்டிஷன் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.